ஹாய் காய்ஸ், நாங்கள் கென்வாவில் எப்படி ஒரு மொக்கப் டிசைன் க்ரியேட் பண்ணுற அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் அதுக்கு கென்வாவில் ஒரு எப்ஸை யூஸ் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன், கென்வாவில் நிறைய எப்ஸ் இருக்குது, நாங்கள் பிறகு அதை பார்ப்போம்னு சொல்லி. ஸோ நான் ஏற்கனவே கென்வாவில் எப்படி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன், அதே போல் கென்வாவில் இன்டர்ஃபேஸ் எப்படி, எடிட்டிங் இன்டர்ஃபேஸ் எப்படி, அதே போல் கென்வாவில் எப்படி போஸ்டர்ஸ் கஸ்டமைசிங்காக எடிட் பண்ணுற எப்படி நிறைய வீடியோஸ் போட்டிக்கிறேன். அதை பார்க்காதவங்க நான் மேலே கார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க்ஸ் கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு அதை பார்த்துக்கொள்ளும். ஸோ நாங்கள் இப்போ கென்வாவில் எப்படி ஒரு மொக்கப் எடிட் பண்ணுற அப்படின்றத பார்ப்போம். நான் அதுக்கு கென்வாவில் லெஃப்ட் சைடில் பாருங்கள் டிசைன் எலமெண்ட் டெக்ஸ்ட், அதே போல் அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தவங்க சொன்னால் எப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் வந்து இருக்குது. நான் என்ன செய்கிறேன், எப்ஸை கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணதும் எங்களுக்கு மேலே ஒரு சர்ச் பார், அது கீழே டிஸ்கவர் அண்ட் யுவர் எப்ஸ் அப்படின்னு சொல்லிக்குது. நான் இதில் மொக்கப் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் இன்டர்தை கிளிக் பண்ணதும் பாருங்கள், இப்போ எனக்கு மொக்கப் அப்படின்னு சொல்லி ஒரு 6 ஆப் காட்டுது. மொக்கப்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபெஸ்டிவல் ஆப் இருக்குது. இதுதான் அந்த ஆப். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணதும் பாருங்கள், எங்களுக்கு நிறைய மொக்கப்ஸ் ஃபைல்ஸ் காட்டுது. நாங்கள் இதில் இருந்து பாருங்கள் பாப்புலர் வீடியோஸ், ஸ்மார்ட் ஃபோன், அதே போல் பிரிண்ட், அப்பேரல், கம்ப்யூட்டர்ஸ், ஃப்ரேம், ஹோமன், லிவிங் திங்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் காட்டுது. நான் இதில் இருந்து ஜஸ்ட் இந்த கம்ப்யூட்டர் செக்ஷனில் இருந்து ஒரு கம்ப்யூட்டரோட மொக்கப்பை கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணதும் இப்போ எனக்கு அந்த மொக்கப் ஃபைல் டிசைனில் எட் ஆகிட்டு, நீங்கள் அப்படி சைடில் பார்த்தா விளங்கும் பாருங்கள். நான் அந்த மொக்கப் ஃபைல் எட் பண்ணிவிட்டு என்னோடய ஃபோட்டோவை ட்ரக் அண்ட் ட்ராப் பண்ணுறது மூலம் வந்து எனக்கு எட் பண்ணிக்கொள்ள இயலும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிக்கிறாங்க. ஸோ நான் வந்து அப்படி என்ன டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கேல் பண்ணி சைஸை பெருசாகி கொள்கிறேன். ஸோ நான் இப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் என்னோடய ஃபோட்டோவை நான் வந்து ட்ரக் அண்ட் ட்ராப் பண்ணுறதன் மூலம் வந்து எட் பண்ண போகிறேன். அந்த ஃபோட்டோவை நான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிற இடத்துல இருந்து எடுக்க போகிறேன். ஜஸ்ட் ஃபோல்டரை கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி ஜஸ்ட் ட்ரக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன் கென்வாக்கு. ஸோ இப்போ அது கென்வாவில் அப்லோட் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தா எங்களுக்கு அப்லோட் ஆகிட்டு. அப்லோட் ஆகினதும் எங்களுக்கு அப்லோட் செக்ஷனில் போயிடுத்து அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி இப்போ எங்களுக்கு பாருங்கள் இந்த இடத்துல அந்த ஃபோட்டோ எட் ஆகிக்குது. நான் இதை ஜஸ்ட் ட்ரக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன் இந்த கம்ப்யூட்டர் ஐக்கனுக்கு மேலே. அது எப்படி லோட் ஆகி இப்போ பாருங்கள் இந்த இடத்துல எங்களுக்கு அந்த இமேஜ் எட் ஆகிட்டு. நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த இமேஜ் கூட இதே போல் மொக்கப் ஃபைலை கொண்டு க்ரியேட் பண்ணி எட் பண்ணது தான். ஸோ நான் திருப்பியும் இன்னொரு டிசைன் ஒன்றுக்கு எட் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் திருப்பியும் ஆப்ஸ் போய்த்து மொக்கப்பை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டுக்கே இருக்கிற இந்த செக்ஷன்லேருந்து இந்த மக்கை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணதுமே வந்து எனக்கு டிசைனில் அது எட் ஆகிட்டு. ஸோ நான் திருப்பியும் இதை ஸ்கேல் பண்ணுறேன். ஸ்கேல் பண்ணி நான் டிசைனுக்கு செட் ஆகிற மாதிரி வச்சுக்கொள்கிறேன். வச்சுட்டு ஜஸ்ட் நான் ஆல்ரெடி ஒரு டிசைனை இந்த இதில் எட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த மகுக்குரிய டிசைன் எடுத்து எட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இந்த மக்கில் நான் ஜஸ்ட் எட் பண்ண ஒரு டிசைன் வந்தீங்கன்னா காட்டுது. இப்படித்தான் மொக்கப் க்ரியேட் பண்ணுறேன். இதே போல் எங்களுக்கு டிஷர்ட்ஸ்லேயும் நிறைய டிசைன்ஸில் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். அதே போல் நிறைய மொக்கப்ஸில் வந்து டிசைன்களை க்ரியேட் பண்ணிக்கொள்ள இயலும். அதே போல் எங்களுக்கு வீடியோஸ்லையும் வந்து மொக்கப்ஸை க்ரியேட் பண்ணிக்கொள்ள இயலும். நான் ஜஸ்ட் ஒரு லேப்டாப் ஒன்றை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கிற வீடியோவை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ஸ்கேல் பண்ணுறேன். அதே ப்ராசஸ் தான். ஸ்கேல் பண்ணிவிட்டு நான் இதே போல் திருப்பியும் வேலை செய்கிறேன். அப்லோட்ஸ் போய்ட்டு ஆல்ரெடி எட் பண்ண அதே ஃபோட்டோவை ஜஸ்ட் ட்ரக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ எனக்கு அந்த வீடியோ ப்ளே ஆகக்குள்ள ஓப்பன் பண்ணும்போது நான் எட் பண்ண அந்த ஃபோட்டோ வந்து எனக்கு விசிபிள் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல சரியாக பெர்ஃபெக்டாக எட் ஆகிட்டு. பட் இந்த வீடியோவில் வந்து எங்களுக்கு பெர்ஃபெக்டாக எட் ஆகலை. ஸோ நான் இதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் அந்த ஃபோட்டோவுக்கு மேலே டபுள் கிளிக் பண்ணிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த இடத்துல அதை எடிட் பண்ணுறதுக்குரிய ஒரு ப்ரிவியூ ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், ஃபிட் அதனால ஸ்மார்ட் க்ளப்ஸ், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் இதில் என்ன செய்கிறேன், ஜஸ்ட் இதை கொஞ்சம் மூவ் பண்ணி நான் அப்ளை சேஞ்சஸ் கிளிக் பண்ணதும் பாருங்கள் எனக்கு இந்த இடத்துல இது மூவ் ஆகி இது ஸ்க்ரீன் செட் ஆகின மாதிரி எனக்கு
சேஞ்ச் வந்து அப்ளை ஆகிடும். ஸோ இப்போ லோட் ஆகிட்டு இந்த இடத்த பார்த்தா விளங்கும். ஓகே, இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த இடத்துல செஞ்ச சேஞ்சஸ் வந்து இந்த இடத்துல அப்லோட் ஆகிட்டு நான் ஜஸ்ட் அதை ப்ளே பண்ணுறேன்னு பாருங்கள் வீடியோவை.